காதலோடி கதைகள், கொடியா மரமா, ஏக்கங்கள், சிவப்பு சேலைக்காரி, கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ், நண்டு பொட்டலம் ஆகிய நூல்களுக்கு சொந்தக்காரர் அன்னார் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். குஞ்சுரை நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். குஞ்சுரை அந்த தலைப்பு வாசிச்சதுமே இது ஏதோ புதுசா இருக்கே, கேள்விப்படாத ஒரு தலைப்பா இருக்கே அப்படின்னு தான் தோணுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த குஞ்சுரை புத்தகத்தை எழுதின அண்ணன் கும்பாரி பவுலின் அவர்களோட எனக்கு அறிமுகம் எப்போ அப்படின்னா மானச்சுரா நாவல் மூலமா தான், அண்ணனுடைய மானச்சுரா நாவல் மூலமா தான் அவங்களோட ஒரு அறிமுகம் எனக்கு கிடைத்தது. மிக எளிமையான மனிதர், பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம், நல்லா சிரிக்கலாம், அப்படி ரொம்ப இனிமையா பேசக்கூடிய, ரொம்ப எந்த ஒரு தலைக்கணமும் இல்லாம ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு நான் போன முறை கூட ஒரு கூட்டத்தில் அவரோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ அந்த பழங்கால உணவு முறைகளை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க, என்னெல்லாம் சாப்பிட்ருக்குறோம் அப்படிங்கிறத பத்தி. விதவிதமான சாப்பாடு, நான்லாம் கேள்விப்படாத சாப்பாடு, கடற்கரையில இருக்கக்கூடிய பிரத்யேகமான உணவு வகைகளை பத்தி அவர் சொல்லிட்டு இருந்த போது, இதை கூட இன்னும் வருங்காலத்துல அடுத்த புத்தகமா நிச்சயமா அவரால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு தரவுகளை உள்ளடக்கிய மனிதர். அவரிடத்திலிருந்து இப்படி ஒரு புத்தகம் வந்த உடனே சரி, இதுக்குள்ள எதை பத்தி எழுதி இருக்கிறாங்க, நிச்சயமா நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இதுல இருக்கும், அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆவலும் கூடவே தொற்றி கொண்டது. இந்த தலைப்பின உடனே நமக்கு இதோ ஒரு வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போதுதான், இவர் மேல்மிடாலம் ஊரை சேர்ந்தவர். மேல்மிடாலம் ஊருக்கு குஞ்சுரை அப்படின்னு ஒரு ஊர் இருந்தது, ஒரு பேர் இருந்தது இந்த புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். அதைத்தான் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பாகவும் இருக்கு. அப்போ ஒரு ஊருக்கு ஒரு பேர் வரணும்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்ல. இப்போ மேல்மிடாலம் அப்படின்னா நமக்கு ஒரு கடற்கரை கிராமம். அப்போ கடற்கரை கிராமம்னா நமக்கு எப்படி இருக்கும், கடல் இருக்கும், கடற்கரை இருக்கும், அது போக கட்டுமரங்கள் இருக்கும், வலைகள் இருக்கும், கொஞ்சம் வீடுகள் இருக்கும், பெண்கள், அதுக்கு பிறகு அந்த அவங்களுடைய பாத்திர வகைகள், கலன்கள், அவங்களுடைய தொழில்முறை கருவிகள், இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். கூட கொஞ்சம் தென்னை மரம் செடினா ஒரு தென்னை மரங்கள் நமக்கு தோணும், புன்னை மரங்கள் தோணும். ஆனா அதை தாண்டி அந்த மேல்மிடாலம் கிராமத்தினுடைய அழக தெரிஞ்சுக்கணும்னா இந்த புத்தகத்தை நம்ம வாசிக்கணும். அது நேர்ல போய் பார்க்கறத விட இதுல ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. அதனுடைய அழகு, அந்த மருத நிலமும் நெய்தல் நிலமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை கிராமம்னா அது மேல்மிடாலம் தான். அதுல இருக்கக்கூடிய ஆறுகள், குளங்கள், நிறைய குளங்கள் இருக்குது. இப்ப குளம் இருந்தாலே பல வகையான மரங்கள் இருக்கும். அந்த மரங்கள்ல பறவைகள் வரும், கூடு கட்டும். அந்த கூடுகள்ல குஞ்சுகள் உறைகின்ற இடம், குஞ்சுகளின் உறைவிடம், அதுதான் குஞ்சுரைன்னு ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்திருப்பாரு. அந்த ஊருக்கு பொருத்தமான பேராகவும் இருந்தது. ஆனால் அது இன்றைய காலகட்டத்தில் அந்த பேர் மறைந்து போன ஒரு இதையும் அதுல பதிவு பண்ணி இருக்கிறாங்க. குஞ்சுரைங்கிறது குஞ்சுகளின் உறைவிடமான அந்த ஊர். ஆனா அந்த குஞ்சுகளின் உறைவிடம், இது அழக மட்டும் அவர் பதிவு பண்ணல அந்த கட்டுரையில. அந்த அழக சொல்லும்போது அந்த கடற்கரை கிராமத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் ஒரு நல்ல ஒரு அழகியலோடு அதுல பதிவு பண்ணியிருப்பாங்க. குறிப்பா இடிகரை எடுக்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. கடல் சீற்றம் அதிகமாகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பருவத்துல இடிகரை வருது. அந்த இடிகரை வரும்போது என்னாகும், இங்க உள்ள எல்லாமே தண்ணிக்குள்ள போய் தான் முழந்துட்டே இருக்கும். அப்ப இந்த குருவி கூடுகள் இருக்குல்ல, மரங்கள் வேரோடு சாஞ்சிரும். சாயும் போது அந்த கூடுகள் தண்ணியில மிதக்கிறதும், இவங்க அதை காப்பாத்தி கொண்டு வைக்கிறதும், அது போக அந்த காலகட்டத்துக்காகவே இவங்க ஒரு சேமிப்பு
வங்கி ஒண்ணு சொல்றாங்க. அந்த சேமிப்பு வங்கியினுடைய பேர் வந்து கூனியா சேமிப்பு வங்கி. அந்த கூனியா வந்து எப்படி தயார் பண்றாங்க, வலையில செய்யக்கூடியது, அது எப்படி உருவாக்குறது, அதை ரெடி பண்ணி எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, இந்த இடிகரை எடுக்குது இல்லையா, இடிகரை எடுக்கும்போது நிறைய பொருட்களை கடல் தண்ணி இழுத்துட்டு போகும்போது, அங்க உள்ள வீடுகளில் உள்ள பொருட்களை இழுத்துட்டு போகும்போது பழங்கால நாணயங்கள் இந்த கடல் தண்ணியில மிதக்குமா. செம்பு, பித்தளை, சில சமயங்கள்ல தங்க நாணயங்கள் கூட இதுல வந்து மிதந்து வருமா. அப்ப அந்த நாணயங்களை எடுத்து பறக்கி அந்த கூனியா அந்த வலை சேமிப்பு வங்கியில போட்டு பத்திரமா வச்சிருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அவர்களுக்கு இருந்திருந்தது. அப்ப அந்த பழங்கால நாணயத்தினுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியல. அப்ப பண்ட மாற்று முறையில் என்ன பண்றாங்க, அந்த நாணயத்தின் எடைக்கு அவங்க பொருட்கள் வாங்கிக்கிறாங்க. நிலத்திலிருந்து வரக்கூடிய அந்த மருது நிலத்திலிருந்து வரக்கூடிய வியாபாரிகளிடம் அந்த அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த நாணயங்களுக்கு எடைக்கு சமமான பொருட்களை அவங்க வாங்கக்கூடியதை அதுல பதிவு பண்ணி இருக்கிறாங்க. இதுல என்னன்னா அவங்களுடைய அந்த நிலை, கையறு நிலையையும் அதுல பதிவு பண்ணி இருக்கிறாங்க. அதே சமயம் அவங்களுக்கும் அந்த மருதநில மக்களுக்குமான உறவுகளை அதுல சொல்லி இருக்கிறாங்க. குறிப்பா அதை சொல்லும் போது உறவுத்தான் நாங்க சொல்லுவோம் அப்படிங்கறதே இவர் இதுல பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்த உறவுத்தாங்கிறத ஆட்டுக்குட்டியின் அலறல் அப்படிங்கிற கவிதை தொகுப்புல குமரி ஆதவன் அவர்களும் உறவுத்தா அப்படிங்கிற ஒரு கவிதையை எழுதியிருப்பாங்க. அதுவும் கடற்கரை மக்களுக்கும் மருது நிலத்து மக்களுக்கும் இடையே உள்ள அந்த இரண்டு பெண்களுக்கு இடையே உள்ள அன்பின் வெளிப்பாடாக அந்த கவிதை இருக்கும். அதையே நம்ம நினைவுபடுத்தும் விதமாக இந்த கட்டுரையில அவங்க கொடுத்திருப்பாங்க. இப்படியே அந்த ஊரினுடைய மொத்த அழகையும் அதுல விவரித்ததோட அவங்களுடைய கையறு நிலைகளையும், அவங்க பஞ்சகாலத்துல பசி வந்து என்னெல்லாம் குறும்புத்தனம் குழந்தைகள் செஞ்சிருக்கிறாங்க, அந்த மருது நிலங்கள்ல போய் அந்த அவங்களுடைய பழங்களை சாப்பிடும்போது அதை பார்த்துட்டு பார்க்காம போன ஆட்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா குழந்தைகள் இல்லை, பசிக்கு குழந்தைகள் பெருசா திருடி என்ன பண்ண போயிடுறாங்க, பசிக்கு தானே சாப்பிடும் அப்படிங்கிற ஒரு நிலையில ஒரு புரிதல் அந்த மக்களுக்குள்ள இருந்தது அப்படிங்கிறத இதுல தெளிவுபடுத்தி இருப்பாங்க. நிறைய விளையாட்டுகளை பத்தி சொல்லி இருப்பாங்க. பொதுவா சொல்லுவாங்க, அண்ணன் அழகா சொல்லி இருக்கிறாங்க, தமிழுக்கு 5 இலக்கணங்கள் 5ன்னு சொல்லுவாங்க இல்லையா, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அது மாதிரி கடற்கரைக்கு 5 இலக்கணம் சொல்றாங்க. என்னெல்லாம் கடற்கரையில கிடைக்குமா, சிப்பி, கிழிஞ்சல், வாளி, கூழாங்கல், சங்கு. இதுதான் கடற்கரையினுடைய 5 இலக்கணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அந்த வாளி விளையாட்டை பத்தி ரொம்ப நீண்ட ஒரு பதிவு, அது எப்படி அந்த வாளிகளை சேகரிக்கிறாங்க, எப்படி அதை வச்சு விளையாடுறாங்க. அது வாளி விளையாட்டுங்கிறது கடற்கரைக்கே உரித்தான ஒரு விளையாட்டாக இருக்குது. இத என்னுடைய விடியலின் வெளிச்சம் நாவல்லையும் அந்த விளையாட்டை பத்தி நான் சொல்லியிருப்பேன். ஆனா இந்த அளவுக்கு விவரிச்சு நான் சொல்லியிருக்க மாட்டேன். அது ரொம்ப அழகா ஒரு சாப்டரே அதுக்காக ஒதுக்கி ரொம்ப தெளிவா அதை பத்தி சொல்லி இருப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் ஒரே ஒரு கட்டுரையில மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இப்படி இருக்குது. அது போக கப்பலை தேடின்னு ஒரு கட்டுரை இருக்குது 2வது கட்டுரையில. இந்த பாலிய காலம் அப்படிங்கிறது நினைச்சு பார்க்கும்போது நமக்கெல்லாம் இவ்வளோ பெரிய நினைவலைகள் இருக்குமா அப்படிங்கிறத கேள்வி எழுப்புற அளவுக்கு அவருடைய பாலியகால வாழ்க்கை இருந்திருக்கிறது. அதுலயும் துருதுருன்னு இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆர்வம் வந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, யாரை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க, எதை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க, தனக்கு மனசுல என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சே தீர்வோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழந்தையாகத்தான் இவர் இருந்திருப்பார் என்று நினைக்கிறேன். என்ன அப்படித்தான் ஒரு நாள் இவர் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய நேரத்துல இவங்க ஊர்ல இருந்து நடந்து போகணும், கடற்கரை வழியாக பக்கத்து கிராமத்துக்கு நடந்து போய் தான் படிக்கணும். இப்ப 4ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருக்கக்கூடிய சிறுவன் 4ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும் போது ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்கேருந்து ஒரு கப்பல் வருது. கப்பலை பார்த்துடுறாங்க. கப்பலை பார்த்த உடனே ரொம்ப ஆர்வம் வந்துடுது. அப்ப பேசும்போது அந்த வழிபோக்கர்கள் பேசுவாங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க இது குளச்சல் துறைமுகத்துலதான்
போய் நிற்கும் அப்படின்னா அங்க போய் கொஞ்சம் சரக்கு ஏத்திக்கிட்டு அதுக்கு பிறகு போகும் போல அப்படின்னு சொல்லி பேசுறத இவங்க கேட்டுறாங்க. அன்னைக்கு வகுப்புல வந்தா வகுப்பு முழுக்க அதே பேச்சு, கப்பல் 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 கப்பல். அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் போட்டாச்சு, நம்ம இன்னைக்கு கப்பல் பார்க்க போறோம், யாரெல்லாம் போறோம் என்னன்னு சொல்லி பிளான் போட்ட மாதிரியே பாடம் வகுப்பு முடிஞ்ச உடனே நம்மால் ரெடி ஆயிட்டாப்ல, கூட வர சொன்ன யாரும் வரல. அப்புறம் வராம எப்படி, நம்ம தான் நினைச்ச காரியத்தை நடத்தியே தீரணும், எப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, யார் வந்தா வரலன்னா என்ன, நான் இன்னைக்கு கப்பல் பார்த்தே தீர போறேன்னு சொல்லி பையங்க புத்தகம் எங்க எதை பத்தியும் பிரச்சனை இல்லை, அப்படியே நடந்த நடையா போய் அந்த கப்பலை பார்த்துட்டு வர்றதுதான் 2வது கட்டுரை. வெறுமனே அந்த கப்பலை மட்டும் பார்த்துட்டு வந்தா நமக்கு இது பெருசா இருக்காது. அது கப்பலை பார்க்கும்போது அவர் கடந்து போகக்கூடிய கடற்கரை கிராமங்கள், அந்த கிராமங்களினுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது, போகக்கூடிய வழிகள்ல அவர் சந்திக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்க்காலா இருக்கட்டும், அத ஒரு அழியும் சொல்லுவோம் இல்லையா, முகம், அந்த ஆற்றிலிருந்து பொழிமுகம், அந்த பொழிமுகங்களாகட்டும், அதை எப்படி இவங்க கடந்து வராங்க. அது போக ஒவ்வொரு கடற்கரை கிராமங்களிலும் ஒரு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய குருசடி, அந்த கடற்கரை கிராமங்களினுடைய நம்பிக்கையை பறைசாற்றும் விதமாக இருக்கிறது. அப்போது இது சொல்லும் பொழுது அந்த காலம், அந்த நேரம் சொல்லணும்ல, நேரம்னா மாலை நேரம் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, சர்ச்சில் கோயில் மணி அடிக்குது, எதுக்கு, பூசைக்கு. அப்போ அந்த டைமை நம்ம நினைச்சுக்கணும், சாயந்தரம் ஆயிடுச்சு, மணி 6 மணி ஆயிடுச்சு. அடுத்து அவர் கிட்ட போய் அந்த துறைமுகத்தை, அந்த குளச்சல் துறைமுகத்தில் உள்ள கப்பலை பார்க்கும்போது 8 மணி கோயில் சாத்தக்கூடிய பெல் அடிக்குது, அப்போ 8 மணிக்கு அடைப்பாங்க பொதுவா. இப்போ அந்த ஒரு தகவல், இப்படி எதுவுமே மாலை காலை அப்படின்னு சொல்லாம அதுக்கு ஒரு பூடகமா, அதுக்கு ஒரு உதாரணத்தை கொடுத்து, அதோடு சேர்த்து அந்த கடற்கரை கிராமங்கள்ல இருந்த பழக்க வழக்கங்கள், அந்த தண்ணி, விடிய காலம் தண்ணி எடுக்க வரக்கூடிய பெண்கள், அந்த ஆற்றுல தண்ணி எடுக்க வரக்கூடியது, அந்த ஊரினுடைய நடவடிக்கைகள், இதெல்லாம் மொத்தமா நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கடற்கரை கிராமத்தை, கிராம மக்களின் வாழ்வியலை அவருடைய இந்த எழுத்தில் பதிவு செய்திருக்கிறது பாராட்டுக்குரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். இதுல மிக முக்கியமான கட்டுரைகளாக 2 கட்டுரைகள் இருக்குது. ஒண்ணு கடிதம் விடுத்தது, இன்னொன்னு நிர்யாதராய். இந்த 2 கட்டுரைகளும் ஒரு கடற்கரை மக்களினுடைய மனிதாபிமானத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கட்டுரையாக இருக்கலாம். நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் நம்ம நம்பி வரக்கூடிய மக்களுக்கு நம்மாலான உதவியை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் அந்த கடிதம் விடுத்துவது கட்டுரை. அந்த கடிதம் விடுத்துவது கட்டுரையில எங்கிருந்தோ, எந்த ஊர்ல இருந்தோ, ஊர் பேர் தெரியாத ஒரு பையன் ஒரு ஹோலி பண்டிகையோட இவங்க மங்களூர் துறைமுகத்துல அடுத்து தொழிலுக்கு போறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய அந்த சமயத்துல உடம்பெல்லாம் காயத்தோட, வீங்கின முகத்தோட, ரத்த காயத்தோட ஒரு பையன், ஊர் தெரியாது, பேர் தெரியாது, அவனுக்கு அவன் யாருன்னு சொல்லவும் தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு பையன் அவங்க கிட்ட சேர்றாங்க. அவன் பேர் என்ன தெரியாது, எந்த ஊரு தெரியாது, எங்கிருந்து வரான் தெரியாது, என்ன பண்றான் ஒண்ணுமே புரியாது. இந்த நிலை, இன்னைக்கு இப்படி ஒரு மனிதன் நம்ம பார்த்தோம்னா அவனுக்கு உதவி பண்ண நமக்கு ஒரு எண்ணம் வருமா? தைரியமா நம்மளால உதவி பண்ண முடியுமா? எத்தனை பிரச்சனைகள் இருக்கு, எத்தனை கேள்வி இருக்கு. இவன் நல்லவனா கெட்டவனா ஒண்ணும் தெரியாது, இவனுக்கு பின்னாடி ஏதாவது வில்லங்கம் இருக்கா, எதை பத்தியுமே யோசிக்காம சரி வர்றது வரட்டும், வந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல், அது கடற்கரை சமூகத்துக்கே உள்ள உரித்தான அந்த ஒரு துணிச்சலின் எடுத்துக்காட்டாக அவர் என்ன பண்றாரு, அவர் அந்த கூப்பிட்டுட்டு நம்ம தொழிலுக்கு போவோம், வர்றது வரட்டும் சொல்லி தொழிலுக்கு போறாங்க. போறதுக்கு முன்னாடி அவனுக்கு தேவையான வலி நிவாரணி மாத்திரைகளும், அதுக்கு வலி தெரியாம காயத்துக்கு போடக்கூடிய மருந்தெண்ணையும் வாங்கிட்டு கடலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த கட்டுரை எனக்கு வாசிக்கும் போது எனக்கு மானச்சுரா நாவல் தான் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருந்து.
மானச்சூரால இதே மாதிரி ஒரு கேரக்டர் வரும். ஏன்னா ஊர் பேர் தெரியாத ஒரு கேரக்டர், பொடி தம்பின்னு ஒரு கேரக்டர். எனக்கு இதை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த மானச்சூராவை ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது. ஒருவேளை மானச்சூரால உள்ள பையனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த கட்டுரையை வாசிக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்தது. இப்படி ஊர் பேர் தெரியாம வரவங்களை கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவனுக்கு தொழிலும் கத்து கொடுக்குறாங்க. தொழில் கத்து கொடுத்துட்டு தொழிலும் அவனுக்கு கொஞ்சம் கத்துக்கிட்டு அவன் செய்யறான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கூட்டிட்டு இருக்க முடியாதுல்ல. எவ்வளவு காலம் நம்ம தொழில் செய்ய முடியுமோ அவ்வளவு காலம் வச்சுக்கலாம். தொழில் முடிஞ்சதுக்கு பிறகு இவன் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அப்ப இவனை எங்கேயாவது இவன் யாருன்னு கண்டுபிடிச்சு எப்படி கொண்டு போய் ஒப்படைக்க போறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பையனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னன்னா ஒரு பௌர்ணமி அமாவாசை அந்த மாதிரி சமயங்கள்ல அவன் வேறு விதமாக கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகளும் பேச்சுக்களும் அவனுடைய நடவடிக்கைகள்லயும் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாட்டி அவன் வாயிலிருந்து என்ன வருதுன்னா, வடக்கு பஞ்சம்பட்டிக்காரனா கிறிஸ்டோபர் அப்படிங்கிற ஒரு 3 வார்த்தைகள் வருது. யார் தெரியுமா? வடக்கு பஞ்சம்பட்டிக்காரன் கிறிஸ்டோபர். இந்த 3 வார்த்தை தான் அவன் வருது. இதை வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் அவனை தேடி அந்த ஊரை தேடி கண்டுபிடிச்சு என்ன பாடெல்லாம் பட்டு எப்படியும் அந்த சேர்த்துட்டாங்க. அது எப்படி சேர்க்கிறாங்க, எப்படி இந்த சமயோஜித புத்தி எல்லாம் எங்கிருந்து வருதுன்னு தெரியல. எப்படி யோசிக்கிறாரு பாருங்களேன். அதுல சொல்லி இருக்கிறாரு, இப்போ வடக்கு பஞ்சம்பட்டின்னு சொல்றாங்கன்னா நிச்சயமா வடக்கு தெற்குன்னு இருந்தா பஞ்சம்பட்டின்னு ஒரு அஞ்சல் இருக்கும். அப்ப பஞ்சம்பட்டி அஞ்சல். பேரு கிறிஸ்டோபர்னு இருக்கு. கிறிஸ்டோபர்னா ஒரு கிறிஸ்டியனா இருப்பாரு. அப்ப பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கணும். சரி, அப்ப இந்த பஞ்சம்பட்டி எங்க இருக்குன்னு தெரியணும்ல. அப்ப அதை தேடி ஒரு அலையும் போது ஒரு லாரி டிரைவர்கிட்ட அந்த தகவலை எடுக்கிறாரு. எங்கன்னா இது திண்டுக்கல்ல இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்ச உடனே அவர் வீட்டுக்கு லெட்டர் எழுதும் போது இந்த பையனை பத்தி இப்படி ஒரு பையன் எங்க கிட்ட இருக்கிறான், உங்களுக்கு வேணும்னா இந்த அட்ரஸுக்கு தகவல் கொடுங்கன்னு இவருடைய அட்ரஸையும் அதுல எழுதி அட்ரஸ் போஸ்ட் பண்றாங்க. என்ன போஸ்ட்னா, கிறிஸ்டோபர், இந்த பையன் சொன்ன பேரு கிறிஸ்டோபர், நியர் சர்ச், வடக்கு பஞ்சம்பட்டி அஞ்சல், திண்டுக்கல். அட்ரஸ் கிடைச்சிட்டு எப்படி மூளை பாருங்களேன். நம்மளாம் குழம்பிடுவோம், இப்படி கூட கண்டுபிடிக்கலாம் போல இருக்குது அப்படின்னு இதை வாசிக்கும் போது நமக்கு ஒரு புதுவிதமான ஒரு அனுபவம். அப்படி போட்டுட்டு தொழிலுக்கு போயிடுறாங்க. போயிட்டு திருப்பி வருவாங்கல்ல, வந்ததுக்கு பிறகு லெட்டர் ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்தா வந்திருக்குது. அந்த ஊர்ல இருந்து லெட்டர் வந்திருக்குது. கடைசியில என்னன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன ஒரு இளைஞன் ஏதோ ஒரு பிரச்சனையில காணாம போயிட்டான். அவனை தேடிறாங்க. ஆனா அவங்க அப்பாவுக்கு கால் ஊனம், அப்படி கால் பிரச்சனை, அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு அந்த ஊரெல்லாம் விட்டு வர முடியாது, நீங்களே எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு இவங்க முயற்சி பண்ணி அனுப்பி இவங்களும் அங்க போயிட்டு வந்த ஒரு அனுபவத்தை அதுல சொல்லி இருப்பாங்க. ஒரு மனித நேயத்தின் உச்சமாக நான் இத பாக்குறேன். அது மட்டும் இல்லாம அதனுடைய எழுத்து முறையும் இதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா இப்படி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்க அந்த கட்டுரையை படிக்கும்போது அப்படின்னு நேர்கோடா இருக்காது. முதல்ல கணவனும் மனைவியுமாக இவங்க அந்த ஊருக்கு போற மாதிரி இருக்கும். அப்படி எல்லாமே ரிவர்ஸ்ல இருந்து வரும். கணவனும் மனைவியும் ஊருக்கு போவாங்க. அதுக்கு பிறகு அந்த பையன் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 3 நாள் அங்க வீட்டுல தங்கி இருந்தவனை பஸ்ல ஏற்றி அவனுடைய திண்டுக்கல் ஊருக்கு அனுப்பி வச்ச நிகழ்வு வரும். அதுக்கப்புறம் 3ஆவதா தான் இந்த கதை வரும். இப்படி ஒரு ரிவர்ஸ்ல இருந்து போகக்கூடிய ஒரு புது முயற்சி அது கட்டுரையில் அவர் கொண்டு வந்திருக்கிற. பொதுவா நம்ம கதைகள்ல தான் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் நம்ம பயன்படுத்துறத பார்ப்போம். இந்த கட்டுரைகள்லயும் அப்படி கொண்டு வந்திருக்கிறது பாராட்டுக்குரிய விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். இதே மாதிரி நம்முடைய பிரச்சனைகள் பத்தியும் பேசணும்ல. முதல் கட்டுரையில எப்படி அவர் இடிகரையை பத்தி சொன்னாரோ அதே மாதிரி கடைசி கட்டுரையான நிர்யாதராயி, அது ஒரு மலையாள வார்த்தை என்று நினைக்கிறேன், நிர்யாதராயி அப்படிங்கிற ஒரு கட்டுரை. ஏன்னா மங்களூர் துறைமுகம் அப்படிங்கும்போது மங்களூர் துறைமுகத்தை பத்தி சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அந்த மங்களூர்ல
ஒரு 5-6 மொழிகள் பேசக்கூடிய மக்களின் புழக்கம் அங்க இருக்குது மங்களூர் துறைமுகத்தை. அதை சொல்லும் பொழுது சொல்லுவார் மனித கதம்பம்னு சொல்லுவார். மனித கதம்பம் போல் அங்க மக்கள் இருப்பாங்க. துளு, தெலுங்கு, ஹிந்தி, தமிழ் இப்படி பலதரப்பட்ட மொழிகளை பேசக்கூடிய மக்களினுடைய இடம். இப்போ இங்கிருந்து எங்கெல்லாமோ நம்ம வேலைக்கு போறோம், ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் நம்ம போறோம். போற இடத்துல போயிட்டு பத்திரமா திரும்பி ஊருக்கு வந்தா, அது ஊருக்கு வந்தாதான் வீட்டுல உள்ளவங்க பார்க்க முடியும்ல. இடையில ஏதாவது ஆயிப்போச்சுன்னா என்ன நடக்கும்? நிராதரவாக நிற்கக்கூடிய அந்த மக்களின் கதி என்ன அப்படிங்கிறத இத வாசிக்கும் பொழுதே நமக்கு தெரியும். ஒருத்தர் கடல் தொழிலுக்கு போகக்கூடியவர், இவருக்கு தெரிந்தவர் தான். ஒரு வாட்டி இவர் சினிமா தியேட்டர் போயிட்டு வர வழியில படம் பார்த்துட்டு வர வழியில எதிர்க்க வருகிறார் சொந்தக்காரர். ஊர்ல தெரிஞ்ச முகம், வேலை பார்க்கறதுனால அவரை பத்தி ரொம்ப கொஞ்சம் கூடுதலாக தெரியும். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறாங்க. போனதுக்கு பிறகு ஒரு 10 நாள் கழிச்சு தகவல் வருது. தகவல்னா ஊர்ல இருந்து இவங்களுக்கு தகவல் வரல, அவங்க கூட வேலை பார்க்கக்கூடிய அந்த இடம், அந்த துறைமுகத்துல ஒரு கஞ்சி கடை இருக்குது. அந்த கஞ்சி கடையை நடத்துறவர் ஒரு மலையாளி, இவர் ஒரு தமிழன், அவர் ஒரு மலையாளி. அவங்க கடையில ஒரு பத்திரிகை வருது. அந்த பத்திரிகையில ஒரு தமிழன் ரயில்வே ஸ்டேஷன்ல முடியாம மயக்கம் போட்டு விழுந்து சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. கொண்டு போன இடத்துல இறந்து போனதாக தகவல். அவங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்களோ தகவல் வருது. இப்ப அந்த கஞ்சி கடைக்காரர் அந்த விளம்பரத்தை எடுத்துட்டு துறைமுகம் முழுக்க சுத்தி வராங்க. அப்ப நம்ம தொழிலுக்கு போயிடுவாங்க இல்லையா, இவங்களை பார்க்க முடியல. தொழில் முடிஞ்சு வந்ததுக்கு பிறகுதான் இவரை பார்த்து அந்த கதையை சொல்றாங்க. சொல்லிட்டு இவர் அந்த பேஜை பார்க்கும்போது அவருக்கு தெரிந்த முகம், அவர் ஊரில் உள்ள ஒரு மனிதர். இதெல்லாம் தெரிஞ்சிட்டு அதுக்கு பிறகு நமக்கு தொழிலுக்கு போக முடியுமா? தொழில் போறதுக்கு ரெடியா இருக்குது. அவர் என்ன பண்றாரு, ஒரு சாதாரண மனிதனா இருந்தால் நிச்சயமா நமக்கு என்ன வந்தது, யாரா இருக்கட்டும் சொல்லி போயிருப்பாங்க. ஆனா அப்படி போகாம தன் தம்பி அந்த போட்ல தனக்கு பதிலா அனுப்பி விட்டுட்டு அந்த பத்திரிகையை எடுத்துட்டு ராத்திரி முழுக்க அந்த நபரினுடைய உடல் வைத்திருக்கக்கூடிய இடத்தை தேடி அலையக்கூடிய ஒரு பதிவு தான் இந்த இது. கடைசியில அவர் பார்க்கும் பொழுது நம்ம நினைக்கிறோம் மனிதாபிமானம் இல்ல, இது என்ன ஒரு உலகமா இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனா தேவைப்படுகின்ற இடத்தில் ஏதோ ஒரு வகையில் யாருக்கோ ஒருவருக்கு அந்த எண்ணம் இருக்கதான் செய்யுதுங்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணம் என்றால், இவருக்கு உதவிய ஆட்டோக்காரர் ஒரு உதாரணம். அந்த ராத்திரியில இவருக்கு கூட மொழி தெரியாத அந்த நகரத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் மாறி மாறி அலைஞ்சு அந்த உடல் அந்த நபரின் உடல் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த வீட்டுக்கு ஒரு தகவல் கொடுக்கணும்ல. அந்த வீடு என்ன பாடுபட்டிருக்கும் அவ்வளவு நேரத்துல. அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு ஒரு மனிதன் வேலைக்கு போயிருக்கான், அங்க எங்கேயும் வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா அவர் கூட உடம்பு சரியில்லை வீட்டுக்கு வரேன்னு ஒரு போன். அப்போ செல்போன் இல்லாத ஒரு காலகட்டம். அப்போ வீட்டுக்கு வரேன்னு தகவல் கூட கொடுத்துருக்கலாம். தகவல் கொடுத்த மனுஷன் இன்னும் வந்து சேரலையே, என்ன பண்றாரோ எங்க போனாரோங்கிற ஒரு பதட்டத்தோட இருக்கக்கூடியது. அது அந்த பதட்டம் இருக்குல்ல, அது நம்முடைய கடற்கரை மக்களுக்கு அந்த பதட்டம் ரொம்ப அதிகம். கடல்ல போனாலும் என்ன ஆச்சுன்னு தெரியாது, கரையில வருவானா வரமாட்டானான்னு தெரியாது, வருடங்களாக வந்து சேர்ந்து விட்டானா சேரலையா, உயிரோடு இருக்கானா இல்லையான்ற குழப்பத்திலே இருக்கக்கூடிய மன உளைச்சலிலே வாழக்கூடியவங்களுக்கு எம்மா உன்னுடைய வீட்டுக்காரருக்கு இதுதான் நடந்தது அப்படிங்கிற தகவல் சொல்லுகிறது மிகப்பெரிய விஷயம். அதை ரொம்ப பொறுமையா பொறுப்பா அவர் இதுல பதிவு செஞ்சதை இதுல பதிவு பண்ணி இருக்கிறார். அவர்களுடைய இந்த பதிவுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி எல்லா கட்டுரையுமே ஒரு அழகியலோட அந்த வழிகளையும் அழகையும் கடற்கரை வாழ்வையும் அவர் இதுல ரொம்ப தெளிவா பதிவு பண்ணி இருக்கிறாரு. எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு வருத்தம் தான், என்ன மானச்சூறாலையும் ஆண்களை பத்தி மட்டும்தான் எழுதுனாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா 4 கட்டுரையுமே நான் தேடி தேடி பாக்குறேன். ஏதாவது ஒரு கட்டுரையில ஒரு அம்மா இல்ல ஒரு அக்கா இல்ல மனைவி இப்படி ஏதாவது ஒரு பதிவு இருக்கும்னு பார்த்தா ஆண்களுக்கே உரிய ஒரு எழுத்தாக அது இருந்து கொண்டிருக்கிறது.
நம் பெண்களை பற்றியும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது உங்களுக்கு சில தகவல்களை நீங்க சேர்த்து எழுதுன அப்ப அந்த கட்டுரை இருக்கு இல்லையா, நீங்க கப்பலை தேடி போனது, அதுல திரும்பி வரும்போது முந்தின நாள் ராத்திரியே போயிட்டு அடுத்த நாள் முந்தின நாள் காலையில பள்ளிக்கூடத்துக்கு போன பையன் வரமாட்டான், அடுத்த நாள் ராத்திரி தான் வரான். அது வரைக்கும் அந்த தாயின் மனம் என்ன பாடுபட்டு இருக்கும். அத ஒரு பதிவு கடைசியில ஒரு பதிவு ஒரு வரியில அதை முடிச்சுட்டாப்ல. அதை கொஞ்சம் கூட விவரிச்சிருக்கலாமோ, ஒரு தாயினுடைய மன உளைச்சல்களையும் சேர்த்து பதிவு பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம். அது மாதிரி இங்கேயும் இந்த கடைசியிலையும் அந்த இறந்தவரினுடைய வீட்டில் உள்ள பெண்களின் நிலையையும் கொஞ்சம் சொல்லி இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்தது. மொத்தத்தில் எனக்கு மனதிற்கு பிடித்த கட்டுரைகள் இது போன்ற நிறைய கட்டுரைகள் உங்களிடமிருந்து மீண்டும் வர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.